ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேனா? எப்பயும் நடக்கிறது தானே. ஓகே. ம் சாரி வா கோயிலுக்குள்ள போகலாம். பரவாயில்ல விடு. மறந்துட்டியா? புரியல. எங்களை தான் உள்ளே விட மாட்டாங்கல்ல. நீ கோயிலுக்கு போகலாம்ல. வேணாம் விடு. சரி. நேற்று இன்டர்வியூ போனது என்னாச்சு? எப்பயும் போல தான். உள்ளே போனேன், சிரித்தாங்க. ஃபைலை ஓப்பன் பண்ணி நேம் அரஃபாத்துன்னு பார்த்ததுமே அவங்க மூஞ்சி மாறிச்சு. அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு எப்படி வேலை தர மாட்டானுங்கன்ட்டு. நானும் சிரிச்சிட்டே வெளியே வந்துட்டேன். அடுத்து அடுத்து என்ன, கையில் காசு இருந்தால் கூட பிஸ்னஸ் பண்ணலாம். படித்த படிப்புக்கு தான் வேலைக்கு போகலான்னு பார்த்தா தீவிரவாதி மாதிரி பார்க்குறானுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு கட்டுப்பாக இருக்குது. சரி விடு, பார்த்துக்கலாம். அப்படி சொல்ல எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. பட் என்ன, வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா? அது போயிட்டு தான் இருக்கு. வேற என்ன சொல்கிறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு புரியல. என்னாச்சு, ஏன் அமைதியாக இருக்க? இல்லை, காலேஜில் லவ் பண்ணி சுற்றிட்டு இருக்கும்போது ஒன்றும் தெரியல. லைஃப்பில் என்ட்ரு ஆகும்போது எவ்வளோ ப்ராப்ளம் வரும்னு யோசிச்சுட்ருக்கேன். நமக்குள்ளே எந்த ப்ராப்ளம்ஸும் வராது, நீ வந்து பொண்ணு கேளு. கோயிலுக்குள்ளேயே விடாதவங்க உங்கள் வீட்டுக்குள்ளே விடுவாங்களா? அப்போ நான் வந்துடுறேன். யூ மீன் ஓடி போகிறதா? ஆமாம். தேடி வந்து வெட்டினாங்கன்னா என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு குழந்தை பிறந்தா எல்லாம் சரியாயிடும். ஜாதி வரைக்கு குழந்தைலாம் தெரியாதுமா? தெரியும். எனக்காக நீ மதம் மாறினா எங்கள் வீட்டில் ஏற்றுப்பாங்க, ஆனால் உங்கள் வீட்டில் ஏற்றுப்பாங்களா? என்ன மதம் மாற சொல்றியா? வேண்டாம். நீ மாற போறியா? எனக்காக நீயும் உனக்காக நானும் எதுவும் மாற்றிக்க வேணாம். நீயா இரு, நான் நானாக இருக்கேன். அப்புறம் என்ன, எல்லாம் அவ்வளோதானே? அவ்வளோதானா? பணமும் பதவியும் இருந்தால் யார் வேணால் என்ன வேணால் பண்ணலாம்ல. உங்ககிட்ட தான் அந்த ரெண்டுமே இல்லையே. படிப்பும் பகுத்தறிவும் இருக்கே, அது போதாதா? அதை வச்சு நான் உனக்கு தாலி கட்டிடுறேன். ஈஸியாக சொல்லிட்ட, அதெல்லாம் செட் ஆகுமா? லவ் பண்ணும்போது எதையும் பார்க்காம தான் லவ் பண்ணோம், கல்யாணம் பண்ணுவோம். பயமாக இருக்குடா. பயப்படாது, எல்லா சாமியும் ஒன்று தான். இடையில இந்த ஆசாமிங்க பார்க்குற வேலை தான் எல்லாம். எனக்கு ஓ மேலேயும் நம்ம காதல் மேலேயும் நிறைய நம்பிக்கை இருக்கு. எல்லாம் ஒரு நாள் மாறும். நாம் வேணால் மதம் மாறிக்கலாமா? மாறி இதில் தானே நீ வரக்கூடாது நான் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. மற்றதில் அப்படி இல்லையே. இப்போ பிரச்சனை அது இல்லை. மனுஷனை முதல்ல மனுஷனாக மதிக்கணும். கீழே மேலே அப்படின்னு யாரும் இல்லை. எல்லாம் ஓகே தான். நாளைக்கு நமக்கு குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கிறது? குழந்தை? நான் இன்னும் உனக்கு தாலியே கட்டல. லூசு, விளையாடாத. சரி விடு, கலந்தே வைப்போம். உங்க அளவுக்கு எனக்கு பிரியாணி வைக்க வராதே. அதான் நானும் யோசிக்கிறேன். சரி விடு, நானே சொல்லித்தரேன். அவ்வளோ சலுப்பால ஒன்றும் சொல்லித்தர வேணாம். ஏய், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், வா போகலாம். இவங்கெல்லாம் மட்டும் ஏன்டா இப்படி இருக்காங்க? இதெல்லாம் அவங்கள சொல்லி தப்பில்லம்மா, இதெல்லாம் பகுத்தறிவு இல்லை, பாவம். அப்போ நம்ம? ஐயோ ரொம்ப பாவம். என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? நம்ம ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. எனக்கு மட்டும் வேற வழி இல்லை. முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்ப்போம். முடியலைன்னா முடியும். எல்லாம் ஒரு நாள் மாறும், நம்பிக்கை இருக்கு. வா போலாம்.